காவிரி டெல்டா பகுதியின் உண்மை நிலவரம் குறித்து ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்படும் என்று மத்திய உயர்மட்ட தொழில்நுட்ப குழு தலைவர் ஜா தெரிவித்திருக்கிறார். இந்த ஆய்வின் போது முளையிலேயே கருகிய பயிர்களையும் நீரின்றி வெடித்த நிலத்தையும் காட்டி விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இந்த காலகட்டத்தில் பயிர்கள் செழித்து வளர்ந்திருக்க வேண்டிய பூமி, தண்ணீரின்றி வெடித்து காய்ந்திருக்கும் விளைநிலங்கள், விதையிட்டு காத்திருக்கும் விவசாயிகளின் கண்கள் சிந்தும் கண்ணீர் போதுமா இந்த நிலங்கள் செழிக்க? கர்நாடகத்திலிருந்து திறந்து விடப்படும் காவிரி நீரை எதிர்பார்த்து வேதனையை மனதில் புதைத்து நம்பிக்கையை கண்களில் தேக்கி காத்திருக்கிறார்கள் இந்த விவசாயிகள். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கர்நாடகத்தில் ஆய்வை முடித்த காவிரி உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவினர் தமிழகத்தில் 2வது நாளாக ஆய்வு நடத்தினர். திருச்சியிலிருந்து GS ஜா தலைமையில் 14 பேர் கொண்ட குழுவினர் இன்று காலை தஞ்சை வந்தனர். சோழகன் குடிகாடு பகுதியில் ஆய்வு நடத்தி அவர்களிடம் விவசாயிகள் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை அளித்தனர். அப்போது காவிரி தண்ணீர் டெல்டா மாவட்ட விவசாயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பது குறித்து விவசாயிகள் எடுத்துரைத்தனர். காய்ந்து போன பயிரை காப்பாற்றுவதற்கு உடனடியாக தண்ணீர் தேவை. அதை உடனடியாக இந்த உயர்மட்ட குழு, காவிரி உயர்மன்ற குழு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி உடனடியாக எங்களுக்கு 17ஆம் தேதி அந்த தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த உயர்மட்ட குழுவை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் எங்களுக்கு முக்கியம். இப்பொழுது இந்த தேவை எங்களுக்கு தேவை நீர்தான். தஞ்சையை தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் பெருகவாழ்ந்தானில் காவிரி உயர்மட்ட குழுவினர் ஆய்வு நடத்தினர். விவசாயிகளின் கோரிக்கைகள், பிரச்சனைகளை உயர்மட்ட குழுவினர் கேட்டறிந்தனர். தஞ்சை மாவட்டத்திலே கடமட பகுதி சொக்கனார் புளியக்குடி, இது ஓல் டெல்டாவிலும் கடமட பகுதி. ஏறத்தாழ சொக்கனார் புளியக்குடியில் 1200 ஏக்கர் நேரடி விதைப்பு செய்யப்பட்டிருக்கு. இதுவரையிலும் தண்ணீர் பாசனம் மழையும் இல்லை, சாகுபடியும் எல்லாம் விரைச்சது பாதியில் நிற்குது. இதோட என்ன யதார்த்தம்னாக்க இதை நம்பித்தான் நாங்கள் வாழ்க்கை நடத்துகிறோம். எங்களுக்கு வேற சாகுபடி இதர பணப்பயிர் கிடையாது இந்த பகுதி. நாகை மாவட்டத்தில் கீழையூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கருங்கண்ணி, கிள்ளுக்குடி ஒன்றியத்திற்குட்பட்ட கீழ்வேளூர் ஆகிய பகுதிகளில் மத்திய குழு ஆய்வு மேற்கொண்டது. அப்போது காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு வராததால் விவசாயிகள் சந்திக்கும் இன்னல்களை மாவட்ட ஆட்சியர்கள் எடுத்துரைத்தனர். காலத்தே நீர் திறக்காததால் விவசாயம் பொய்த்து போய்விட்டதாகவும் விவசாயிகள் செய்வதறியாது இருப்பதாகவும் மத்திய உயர்மட்ட குழுவிடம் தெரிவித்தனர். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இந்த நெல் நேரடி விதைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபாய்க்கு மேலே ஒரு ஏக்கருக்கு செலவு பண்ணி என்ன செய்யறதுன்னு ஒரு புரியாத ஒரு நிலையில் இருக்கிறோம் நாங்கள். ஏன்னா இனிமேல் கர்நாடகாவிலேருந்து தண்ணி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வருடம் பருவமழை இன்னும் பின்னாடி போயிட்டுருக்கு. இதை எல்லாமே செத்து போச்சு. இப்போ லேசாக முளைச்சி எல்லாமே செத்து போச்சு. இனி வரும் காலம் இனிமேல் நாங்கள் என்ன பண்ணுறது? தமிழகத்தில் ஆய்வுப் பணிகள் இன்றுடன் முடிந்த நிலையில் 17ஆம் தேதி அறிக்கை அளிக்கப்படும் என்று குழுவின் தலைவர் ஜா தெரிவித்தார். Actually, you see, the officers here have done excellent job, and within the time available, they have taken us to all the possible locations where we could have seen. I am not aware as to what places have been left. Yeah, and they have also given us PowerPoint presentations. So whatsoever has been left as per you has been covered in those PowerPoint presentations. காவிரி தொழில்நுட்ப குழு ஆய்வு செய்த இடங்களில் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மாவட்ட நிர்வாகத்தினரும் அதிகாரிகளும் எடுத்துரைத்தனர். இதே போல் வேதாரண்யத்தில் உள்ள நிலவங்களையும் பார்க்கணும்னு சொல்லி கோரிக்கை விடுறாங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசங்கள் முடிந்ததுனால அதிகாரிகளோட இது குறித்து கேட்டு தெரிந்து அறிக்கையை தாக்கல் செய்வோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்காங்க. செய்தியாளருக்கு GS சாவியிடம் கேட்டபோது இந்த கள ஆய்வு குறித்து தங்களிடம் எந்த கருத்துக்கும் கூற முடியாது. அதனால் இது குறித்த அறிக்கைகளை உண்மை அறிக்கைகளை தாக்கல் செய்வோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கோபியுடன் விஷ்ணுவர்தன்.